ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்ரி ஸ்டிச்சஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நார்மல் பிளவுஸ்ல ஸ்லீவுக்கு மட்டும் ஹை பஃப் வச்சு ஒரு ஃபுல் ஃபினிஷிங் எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு பிகினர்ஸ்க்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி நான் பிளவுஸை வந்துட்டு பர்ஃபெக்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும்தான் பார்க்க போறோம். உங்களுக்கு கட்டிங் வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ தனியா போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸ்ல பேக் பார்ட் தாங்க நான் அடிப்பேன். ஸ்பெசிஃபிக்கா வந்து பாட்டம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் அவுட்டர் தையலே விடுவேங்க. இப்பயும் அதே மாதிரி தான். கீழே வந்து லைனிங்ல நான் கிராஸ் எடுக்காம இருக்கேன் பாருங்க. அந்த கிராஸை வெட்டி எடுத்துக்கலாம். எப்பயுமே நான் கட் பண்ணும்போதே அந்த கிராஸ் எடுத்துக்குவாங்க. இப்ப வீடியோக்காக வந்துட்டு அந்த கிராஸ் எடுக்காம இப்போ வந்துட்டு உங்க முன்னாடி இந்த கிராஸை எடுத்து காட்டுறேன். எதுக்காக அந்த டபுள் லைன் கேட்டீங்கன்னா, கீழே இருக்க லைன் வந்து கிராஸ் எடுக்கிறதுக்காக, மேல இருக்க 1.5 இன்ச் வந்துட்டு நம்ம பாட்டம் பினிஷிங்காக விட்டுருக்கோம். பாருங்க, இப்போ ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி நான் சுத்தி அவுட்டர் தையல் விட்டதுக்கு அப்புறமா இன்னொரு 1 இன்ச் மடிச்சு பாட்டமா பினிஷ் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் எப்பவுமே கீழே வந்துட்டு விடலாங்க. சப்போஸ் நமக்கு கிளாத் கம்மியா இருக்க பட்சத்துல 1.25 இன்ச் விடலாம். நம்ம 1.5 இன்ச் விட்டோம்னா 1/2 இன்ச் ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங்க்கும் 1 இன்ச் வந்து செகண்ட் ஃபோல்டிங்க்கும் வச்சுக்கலாம். 1.25 இன்ச்சுங்கும் போது 1/4 இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங்க்கும் அடுத்த 1 இன்ச் வந்து செகண்ட் ஃபோல்டிங்க்கும் வச்சுக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் தான். எந்த அளவுக்கு நமக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சு தைச்சுக்கலாம். இப்ப சுத்திலும் இருக்க எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி பாட்டமை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம பாட்டம் வந்துட்டு அகலம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பார்க்க லுக்கு நீட்டா இருக்குங்க என்னை பொறுத்த வரையிலும். இப்ப வந்து நெக்கு மார்க் பண்றேன். நெக்கு வந்து இவங்க 6 இன்ச் வந்து கேட்டிருக்கனால இப்ப நான் மேல 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விட்டது போக மீதி இருக்க 6 இன்ச்சை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ரவுண்ட் நெக் ஷேப்ல நம்ம வரைஞ்சுக்கலாம். வரைஞ்சதுக்கு அப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ரவுண்ட் நெக் தான் வைக்கணுங்கிறது இல்லைங்க. அந்த 6 இன்ச்சுக்குள்ள நம்ம எந்த நெக் ஷேப் வேணுமோ அந்த நெக் ஷேப் வந்து வரைஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளைண்ட் வந்து பைப்பிங் கேட்டதுனால ரவுண்ட் நெக் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ரவுண்ட் நெக் போட்டிருக்கோம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நெக்ல வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ அதுக்கப்புறமா பேக் டாட் பிடிக்க போறோம். பேக் டாட் வந்துட்டு இது ஹைட் ரொம்ப பிளவுஸ் கம்மிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 3 இன்ச்ல இருந்து 4 இன்ச் பிடிச்சாவே போதுங்க. அகலம் வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு அந்த எட்ஜில் வந்து நல்லா கிராஸா கொண்டு வந்து நீங்க பேக் டாட்டை ஃபினிஷ் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதே நீங்க எட்ஜில் வந்து வளைச்சு கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். இது நான் ஷார்ப்பா முடிச்சதுனால உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நீட்டா இருக்கும். இப்போ பேக் ஃபினிஷிங் முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து ஃப்ரண்ட் ஃபினிஷிங் பண்ண போறோம். ஃப்ரண்ட் ஃபினிஷிங்ல ஃபர்ஸ்டே பாருங்க நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைட்ல வந்துட்டு கிளாத்தை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். பிகினர்ஸ் வந்து இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் குழப்பம் எப்பயுமே வராதுங்க. அதே மாதிரி கட் பண்ணும்போதும் ஸ்டிச் பண்ணும்போதும் அண்டர் ஆர்ம்லயும் ஷோல்டர்லயும் பின் பண்ணி தான் நீங்க கட்டாயம் கட் பண்ணணும். அப்பதான் வந்து கிளாத் நகராது. ஏன்னா இந்த மாதிரி கிளாத் நகர்ந்து அண்டர் ஆர்ம்லயும் ஷோல்டர்லயும் விலகி நம்ம ஸ்டிச் பண்ணும்போதோ கட் பண்ணும்போதும் தான் நமக்கு ஷோல்டர் ஃபால் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சுத்திலும் ஸ்டிச் பண்ணி அவுட்டர் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி இன்னொரு பார்ட்டியுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிளாத் வந்துட்டு சில்க் காட்டன்ங்கிறதுனால நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குங்க. இதே வந்து சிஃபான் அல்லது கிரேப் சில்க்லாம் இருக்குது பாத்தீங்களா, அப்புறம் ஸ்பேஸ் சில்க், இதெல்லாம் வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப நழுவிட்டு போற மாதிரி இருக்கும். லைனிங்கோட ஒட்டவே ஒட்டாது. அந்த சமயத்துல நம்ம என்ன பண்றோம்னா சுத்திலும் வந்து பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். திரும்ப திரும்ப நம்ம அதை வந்து ரொம்ப ஒரு வேலையை கஷ்டமா பண்ணும்போது அதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் சுத்தமாவே போயிடும். அதனால இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா நான் கப் ஷேப் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ வந்துட்டு டாட் பிடிக்கிறது மட்டும்தான் வேலை. நீங்களும் இதே போல கட் பண்ணும்போதே கப் ஷேப் எல்லாம் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அடுத்து கப் டாட் பிடிக்க வேண்டியதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கப் டாட் வந்துட்டு எட்ஜில் ரொம்ப ஷார்ப்பா வந்து பிடிக்கணுங்க. வளைச்சு கொண்டு வந்து தையல் விடக்கூடாது.
நீங்க ஷார்ப்பா முடிக்கும் போதுதான் வந்துட்டு உங்களுக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். வளைச்சு கொண்டு வந்தீங்கன்னா கப் ஷேப் டோட்டலாவே மாறி போயிடுங்க. அதே போல கப் டாட் பிடிக்கும் போது எட்ஜில் கட்டாயம் ரஃப் அடிக்கவே கூடாது. ரஃப் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாவே கப் ஷேப் மாறி போயிடுங்க. அதனால நீங்க ரஃப் அடிக்க கூடாது. எனக்கு தையல் பிரிஞ்சிருமே ரஃப் அடிக்கலைனா அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அதுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எட்ஜில் வந்து தையலை ஒண்ட கட் பண்ணாம ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு வராது. ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்டிச்சோடயே விட்டுருக்கனால நமக்கு அது முறுக்கி தையல் பிரியறதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இல்லை. அப்படியும் நீங்க பிரிஞ்சிரும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எக்ஸஸா இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே கப் டாட்டுக்கு வந்து டபுள் ஸ்டிச் போட்டு தாங்க ஃபினிஷ் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதே போல குறிப்பிட்ட சில கிளாத்ல வந்து மெயின் கிளாத்தும் லைனிங்கும் ஒட்டாதுங்க. ஏன்னா வளவலன்னு இருந்துச்சுன்னா லைனிங்கோட கிளாத் வந்துட்டு ஒட்டாம நகர்ந்து போக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தெல்லாம் கப் டாட் பிடிச்சோம்னா வந்துட்டு மெயின் கிளாத் விலகிடும். அப்போ என்ன பண்றீங்கன்னா சென்டரா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் 3 இடத்துலயுமே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கப் டாட் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாத் ரெண்டுமே வந்து கப் டாட்குள்ள அடங்கிடும். கப்பு ரொம்ப நீட்டா வரும். இந்த மெத்தட வளவலன்னு இருக்க ஒரு சில கிளாத்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. பாருங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கப் ஷேப் எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க. பினிஷிங் ரொம்ப நீட்டா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி நீட்டா வரும். அடுத்து இப்ப பட்டி பார்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாங்க. அதுக்கு வந்து நம்ம மெயின் கிளாத் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டி ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க மெயின் கிளாத் அடியில வச்சு உள்ள டபுள் லேயர் லைனிங் கொடுத்து அதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி 2 பட்டியும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பாட்டம்ல ஒரே ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம பட்டியை ரெடி பண்ணிக்கலாம். மெயின் கிளாத் எக்ஸஸா இருந்தா மட்டும் இந்த டைப் ரெடி பண்ணுங்க. இதே வந்து மெயின் கிளாத் ரொம்ப கம்மியா இருக்கும் பட்சத்துல நான் வேற டைப் சொல்லித்தரேன். பாருங்க கீழே பாட்டம்ல ஒரே ஸ்டிச்ல பட்டி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு லைனிங் கம்மியா இருக்கு இல்ல சுத்தமாவே இல்லங்கிற பட்சத்துல நம்ம உள்ள வேற கலர் கிளாத் கூட கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. வெளியே தெரிய போறது இல்ல. சோ இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பட்டி ரெடி பண்ணியாச்சு. இதோட ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப பாக்கலாம். அதுக்கு பேக் பார்ட் எடுத்து வச்சிருக்கேன். அது மேலேயே ஃப்ரண்ட் பார்ட்டி பிளேஸ் பண்ணி ரெண்டுக்கும் இடையில இருக்க அந்த கேப் வந்துட்டு உங்களுக்கு பட்டியோட ஹைட்டா வரும். பாருங்க சைடு ஸ்டிச்சிங் சைடு வந்து 2.5 இன்ச் இருக்கு. ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 3 இன்ச்சா வச்சுக்கலாம். ஹூக் பட்டி சைடு வந்து 3 இன்ச் இருக்கு. அது ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 3.5 இன்ச்சா வச்சுக்கலாம். இப்ப அதை வந்துட்டு 2 சைடும் மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு சைடு 3.5 ஒரு சைடு 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணி அதை வந்து நம்ம கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் வரைஞ்சிருக்க மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டியோட அகலத்துக்கு நீங்க ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு எந்த அளவுக்கு அகலம் வேணுங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதாங்க, பட்டி கட் பண்ணியாச்சு. இப்ப இதுல ஹைட்டா இருக்க சைடு ஃப்ரண்ட்லயும் கம்மியா இருக்க சைடு ஜாயினிங் சைடும் வரணும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃப்ரண்ட்ல நீங்க ஒரு மார்க்கிங்கை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது ஃப்ரண்ட் பட்டி எது பேக் பட்டிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இப்ப அதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்க 2-3 பிளவுஸ் ரெடி பண்ணும்போது நீங்க இந்த மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஆயிடும். பாருங்க நான் ஸ்டிச் போட்டுட்டேன். பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினிஷிங் ரொம்ப நீட்டா வந்திருக்கும். இப்போ பட்டியோட எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம ஐப்பட்டி ஹூக் பட்டி வச்சு பார்க்கலாம். பாருங்க ரெண்டுமே ஒரே ஈவனா இருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா மார்க் பண்ணி வெட்டணும் இல்லையா, அதனால உங்களுக்கு ரெண்டுமே ஒரே ஈவனா இருக்கும். இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நான் வச்சிருக்க அதே மெத்தட்ல நீங்களும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு கரெக்டா வரும். அதாவது ஐப்பட்டி ஹூக் பட்டி ஒன்னு தொடர மாதிரி பொசிஷன்ல வச்சு நீங்க ஷோல்டர் ஜாயின் 1/2 இன்ச்ல பண்ணிக்கோங்க. அது கரெக்டா இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர் ஜாயினிங்க்கும் பட்டி ஜாயினிங்க்கும் வந்துட்டு ஓவர்லாக் போட போறோம். நான் பட்டி ஜாயின்ல எந்த ஒரு டாப் ஸ்டிச்சும் போடல, ஏன்னா அதை ஓவர்லாக் போட்டு நான் எடுக்க போறேன்றதுனால. பாருங்க இப்போ ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து இப்ப ஸ்லீவ் ஜாயினிங் எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம். ஸ்லீவ்ல லைனிங்ல என்ன பண்றோம்னா முன்பக்கமா ஒரு 1/2 இன்ச் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்லீவ்ல வந்துட்டு நம்ம 3/4 இன்ச் வரைக்குமே கட் பண்ணலாங்க. இது பப் ஸ்லீவ்ங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணி எடுத்தாவே போதும். இப்போ இதை வந்துட்டு நம்ம மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணிக்கலாம். சுத்தி வந்துட்டு அவுட்டர் தையல் போட்டு நம்ம எக்ஸஸை கட் பண்ணி எடுத்து ஸ்லீவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ்ல வந்துட்டு 2 சைடு ஒரு மார்க்கிங் போட்டிருப்பாங்க. அந்த மார்க்கிங் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரில் வந்து அது வரைக்கும் வரணுங்கிறதுக்காக. இது ஹை பப் ஸ்லீவ்ங்கிறதுனால நாம இந்த மெத்தட்ல கட் பண்ணிருக்கோம். இதே நார்மல் ஸ்லீவோட கட்டிங்கே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து என்ன பண்றோம்னா கீழே நாம எந்த பாட்டம் ஃபினிஷிங்கும் பண்ணல, ஏன்னா அதுக்கு ஒரு பைப்பிங் கொடுத்து நம்ம ரெடி பண்ண போறோம். அதனால நார்மலா அவுட்டர் ஸ்டிச் மட்டும் போட்டு எக்ஸஸை கட் பண்ணி எடுத்து ஸ்லீவை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வீடியோல எல்லாத்துலயுமே
லாஸ்டா தான் வந்து ஸ்லீவோட அந்த முன்பக்கம் ஒரு 3/4 இன்ச் கட் பண்ணி எடுப்போம். ஆனா இந்த பிளவுஸ்ல ஃபர்ஸ்டே வந்து அந்த 1/2 இன்ச் கட் பண்ணி எடுத்துட்டோம். சோ நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் குழப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த டவுட் இருக்குங்கிற பட்சத்துல நீங்க 2 ஸ்லீவையுமே ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 1/2 இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்பவும் போல அந்த 1/2 இன்ச் கட் பண்ணிட்டேங்க, மறந்துட்டேன், வீடியோ எடுக்கிறது ஞாபகம் இல்ல, சாரி. நீங்க வந்துட்டு லாஸ்டா கூட நீங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒண்ணுமே தப்பு இல்லை. இப்ப 2 ஸ்லீவுமே வந்துட்டு அவுட்டர் ஸ்டிச் போட்டு எக்ஸஸ கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃப்ரில் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டா ஆப்போசிட் சைட்ல இருக்கா அப்படின்றதுல. பாருங்க, நான் வச்சு காட்டுறேன். முன்னாடி அந்த கட் பண்ணது ரெண்டுமே வந்துட்டு ஆப்போசிட் சைட்ல இருக்கு. இப்போ நம்ம கரெக்டா ஃபினிஷ் பண்ணிருக்கோம். இப்போ ஃப்ரில் எப்படி வைக்கிறதுன்றத பாக்கலாங்க. ஒரு சைடு வந்து அந்த மார்க்கிங் இருக்கும், இன்னொரு சைடு வந்து அந்த 1/2 இன்ச் கட் பண்ணதுல அந்த மார்க்கிங் போயிடும். அந்த மார்க்கிங்கை நான் இப்ப வந்துட்டு பண்ணிக்கிறேன். பாருங்க, ரெண்டையும் ஒன்னா வச்சு அந்த மார்க்கிங்கை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மார்க்கிங் வரைக்குமே வந்துட்டு நமக்கு ஃப்ரில் வரணும். பாருங்க, அந்த மார்க்கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்தாண்ட அந்த மார்க்கிங் வரைக்கும் அந்த ஃப்ரில்ல வந்துட்டு முடிச்சிடணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணா கரெக்டா அந்த சென்டரா அந்த பஃப் வந்து பிளேஸ் ஆகும். நான் வைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு உள்பக்கமா வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்தாண்ட வர நீங்க வெளிப்பக்கமா வர மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் மடிச்சிருக்கிறத பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உள்பக்கம் வர மாதிரி நான் மடிச்சுட்டு வந்தேன். இந்தாண்ட வர வெளிப்பக்கம், அதாவது அந்தாண்ட 3 சுருக்கம் இந்தாண்ட 3 சுருக்கம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து உள்பக்கம் வர மாதிரி மடிச்சுட்டு வந்திருக்கேன். இந்தாண்ட வர வெளிப்பக்கம் வர மாதிரி நான் மடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க மடிக்கும் போதுதான் வந்து அந்த ஃப்ரில் வந்து கரெக்டா உங்களுக்கு வளைவா வரும். உங்களுக்கு அது கரெக்டா பிளேஸ் ஆகும் சென்டரா. உங்களுக்கு அந்த இடையில வந்துட்டு மாலையா தெரியும். பாருங்க, 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணியாச்சு. இவ்வளவுதாங்க இந்த பஃப் ஸ்லீவோட சீக்ரெட். கீழே ஒரு பைப்பிங் வச்சு பினிஷிங் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஸ்லீவ் ரெடி ஆயிடும். அதுக்காக நான் கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு 1.25 இன்ச் அகலத்துல. இந்த ஸ்லீவ் ஃபுல்லாவுமே வந்துட்டு கிரீன் கலர்ல வரதுனால அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல நம்ம எல்லோல பைப்பிங் கொடுத்து ஸ்லீவை பினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்காக எல்லோ கலர்ல நம்ம 1.25 இன்ச் அகலத்துல கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். பைப்பிங் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலதாங்க. கிராஸ் பீஸோட ஒரு சைடு வந்துட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு சைடை நாம கிளாத் மேல வச்சு உருட்டி உள்பக்கமா திருப்பி ஸ்டிச் போடுவோம். இப்போ நான் கட் பண்ணது வந்துட்டு நாட்டுக்கு வச்சிருக்கேங்க. அடுத்து கட் பண்றதுதான் வந்து ஸ்லீவுக்கு கிராஸ் பீஸ். எல்லாமே வந்து கிராஸ்ல பண்ணும்போதுதான் வந்துட்டு ரொம்ப நீட்டா இருக்கும். பாருங்க, அந்த லென்த்தா இருக்கிறது வந்து நாட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்க சின்ன சின்ன ஹைட்ல இருக்க அந்த கிராஸ் பீஸ் மட்டும் வந்துட்டு நம்ம பைப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாட்டுக்கு எப்பவுமே சிங்கிளா கிளாத் லென்த்தா இருந்துச்சுன்னா நம்ம ஜாயின் இல்லாம நாட்டு நீட்டா வரும். பைப்பிங்க்கு நம்ம ஜாயின் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த கிராஸ் பீஸ்ல ஒரு சைடு மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இன்னொரு சைடை வந்து ஸ்லீவ்ல வச்சு உருட்டி உள்பக்கமா திருப்பி ஒரு 1/4 இன்ச் தள்ளி தையல் போடுறோங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த பைப்பிங்கோட எக்ஸஸ் எல்லாம் வெளியில வராம இருக்கும். நான் எப்பயுமே பைப்பிங்க்கு கிட்ட தையல் போட மாட்டேங்க, ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் தையல் போடுவேன். அப்படி போடும்போது உங்களுக்கு பைப்பிங்கோட எக்ஸஸ் எல்லாம் வெளியில தெரியாம ரொம்ப நீட்டா வரும். இந்த ஸ்லீவோட இந்த வீடியோ முடியுதுங்க. அடுத்த பார்ட்ல மீதி ஸ்லீவ் ஜாயினிங் சைடு ஜாயினிங்ல எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்றேன். இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்க பிளவுஸ்லயும் நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. பிளவுஸ் பினிஷிங் ரொம்பவே நீட்டா வரும். பிளவுஸும் உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்களுக்கும் இது போல டிசைன் பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கொரியர் மூலியமா நாம ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நெக் வீடியோஸ் எல்லாம் நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ்ல அப்கமிங் வீடியோல அப்லோட் பண்றேங்க. அதையும் நீங்க பாருங்க. இப்போ ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு பினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்க. நீங்களும் இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்க பிளவுஸ்லயே ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. உங்களோட கோல்டன் டைமை என்னோட வீடியோக்கு ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி வியூவர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.